எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து அந்த தக்காளி எடுத்த வீடியோவோட கண்டினியூஷன் தான். போன வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு இது புரியும். இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், நிறைய உளுத்தம்பருப்பு, தக்காளி, ஆனியன், புளி, பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி ஒரு தக்காளி சட்னி அரைச்சாச்சு. அதே போல் தக்காளியும் ஆனியனையும் நல்லா அரைச்சி தாளித்து அதை நல்லா சுண்டாக இறக்கினா தக்காளி தொக்கு. முதல்ல தோசையும் தக்காளி தொக்கும் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி தோசையும் தக்காளி தொக்கும் பண்ணிட்டேன். ஆனால் வந்து பேரன் வந்து கண்டிப்பாக இட்லி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். திருப்பி மறுபடியும் இட்லி ஊற்றி மறுபடியும் தக்காளி சட்னி, அதே அந்த சட்னியை அரைச்சி வச்சுருந்தேன். அதே தக்காளி சட்னி வச்சு தக்காளி சட்னி நெய் ஊற்றி இட்லி போட்டு கொடுத்தாச்சு. திடீர்னு அவன் வந்து அவனுடைய கிச்சன் வந்து அவனுக்கு கொண்டு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் வந்து இந்த ஊரில் எல்லாருமே குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு கிச்சன் செட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. இது நிஜா கிச்சன் வளர்த்தே இருக்கும். கிட்டத்தட்ட எங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ள ஒரு கார்னரில் போட்டு கொடுத்துருக்கோம். போட்டு அவனே அதில் வச்சு எல்லாம் வச்சு பண்ணி விளையாடுவான். அது போல் ஒரு ஐஸ்கிரீம் கவுண்டர் வச்சுருக்கான் கூட. எல்லாமே வச்சு அவன் விளையாடிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அவனுக்கு தக்காளி ஞாபகம் வந்துடுச்சு. ஐயோ நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். நான் பயந்தே போயிட்டேன். ஒரே அழுது நான் தான் தக்காளி தொக்கு பண்ணுவேன், நான் தான் தக்காளி பண்ணுவேன், நான் வரத்துக்கு முன்னாடி நீ எதுக்கு ஊற்றின அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அப்புறம் வந்து பிடிச்சி குதிச்சா நான் பயந்தே போயிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவனுக்கு வந்து சாப்பாடை கொடுத்துட்டு நாங்களும் வந்து தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. இதே வந்து இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சாம்பாரும் இந்த தக்காளியை வச்சு நான் வச்சேன். அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன். அதே பாசிப்பருப்பை வேக வச்சு தக்காளி ஆனியன் தாளித்து பாசிப்பருப்பையும் போட்டு தக்காளி ஆனியன் சாம்பார். இன்றைக்கி வந்து இந்த இட்லி, கடலை சட்னி, இதயம் நல்லெண்ணெய் மிளகாப்பொடி, தக்காளி சட்னியை வச்சு இன்றைக்கி ஒரு காலையில் டிஃபனை முடித்தாச்சு. அப்புறம் வந்து தக்காளி பாதி பழுத்தது பழுக்காதது அப்படி இருந்தது. அதை வச்சு நூல்கோல் போட்டு ஒரு புதிவிதமான பொரியல் நான் இது வரைக்கும் பண்ணவே கிடையாது. நான் நூல்கோலே நிறைய பண்ண மாட்டேன். பட் நல்லா சாப்பிட்றாங்க. நூல்கோல், ஆனியன், அந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு பொரியல் பண்ணியாச்சு. தக்காளி போட்டு ஒரு ரசம் பண்ணியாச்சு. சர்வமும் தக்காளி மயம்தான். அதுபோல் வந்து ஈவினிங் வந்து ஒரு அடை வந்து பாசிப்பருப்பு, புல் தக்காளி, அரிசி, புழுங்கலரிசி, பச்சரிசி ஈக்குவல். கிட்டத்தட்ட அடை கிடையாது, இது பாசிப்பருப்பு தக்காளி தோசை. இந்த தோசைக்கும் நான் அதே சட்னியை வச்சு இதுபோல் வெண்ணெய் வெல்லம் வச்சு இன்றைக்கி வந்து சூப்பராக தக்காளியோடு எல்லாத்தையுமே முடித்தாச்சு. சாயங்காலம் வந்து அப்படியே கிளம்பி பார்க் போனோம். இன்றைக்கி வந்து பக்கத்தில் வேறு பார்க்குக்கு போயிருந்தோம். அதுக்கு ஏதாப்புல ஒரு ஸ்கூல் இருக்குது. அதனால் அங்கே நிறைய பர்த்டே பார்ட்டி நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டி வேறு அங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து நல்லா ஜாலியாக என் பேரன் வந்து இந்த பர்த்டே பார்ட்டியும் பார்த்துக்கிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தான். நாங்களும் இன்றைக்கி வந்து இந்த பார்க் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் நிறைய கார்பெட் விரிக்கிறதுனால நிறைய இருக்கும். அந்த ஸ்லைட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அந்த பார்க்கில் கொஞ்சம் சேஃப்டி கம்மியாக இருக்கும், இங்கே சேஃபாக இருக்கும். அந்த பர்த்டே பார்ட்டியையும் பார்த்துக்கிட்டே இருந்தாச்சு. அந்த நிறைய பீப்புள் வந்து இந்தியன் பீப்புள் எல்லாருமே வந்திருந்தாங்க. கொஞ்சம் இந்தியன் பீப்புள் இருந்தால் நான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பேன். அப்படியே இன்றைக்கி பொழுது வந்து ஜாலியாக ஓட்டி தக்காளியோடு நிறைவடைந்தது.